இந்த உலகத்துல இறைவனாலும் முடியாதது ஒன்று இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய புண்ணியத்தை குறைக்கிறதுக்கு இறைவனாலே முடியாதான். நம்மளாம் செஞ்ச பாவத்தை குறைக்கணும்னா கோயில் உளமா போய் ஏதாவது பரிகாரம் பண்ணி 4 பேருக்கு அன்னதானம் போட்டு தான தர்மம் கொடுத்து பாவத்தை குறைச்சுக்கலாம். ஆனால் இந்த உலகிலேயே செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியத்தையும் குறைக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவனுக்கே கிடையாது. அப்படின்னா இந்த புண்ணியம் இலவசமா கிடைக்குதுன்னா அதை நம்ம தாராளமா வாங்கிக்கணுமா இல்லையா? ஆமா, அந்த வகையில இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு காட்சி கொடுக்கிறாள். மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருவாடானையிலே ஸ்நேகவள்ளி அம்மையாராக, திருச்சுழியிலே துணைமாலை நாயகியாக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் மொழி அம்மனாக, திருப்பூணத்திலே சவுந்தர நாயகியாக, மடப்புறத்திலே எந்தாய் பத்திரகாளி அம்மனாக, ஆனைமலையிலே மாசாணி அம்மனாக, திரு ஏடகத்திலே ஏழவார்குழலி அம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்குழலி அம்மனாக, சமயபுரத்திலே மாரியம்மனாக, காளியாக, சூழியாக, பத்திரகாளியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அங்கையர் கண்ணியாக, நமது சேத்தூரிலே மரகதவள்ளி அம்மையாராக, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேருதான் வேறு, கருணை சக்தி எல்லாம் ஒன்றுதான். அம்பாள் ஒவ்வொரு ரூபங்களாக ஒவ்வொரு பெயர்களாக தனித்தனியாக இருந்து அருள் செய்து கொண்டே இருக்கிறார்.